வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு படிப்பு, பணம், சொத்து, ஞானம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு படிப்பு, சொத்து, பணம், ஞானம். இதில் எது வேணும்? வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. ஏன்னு கேட்டால், சாலமோன்ட்ட கர்த்தர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? மக்களே ஆளக்கூடிய ஞானம் வேணும்னு கேட்டார். ஆனால் ஞானம் கேட்டதுனால கூட ஒன்று வந்துருச்சு சேர்ந்து. என்ன வந்துருச்சு? ஐஸ்வர்யம் வந்துருச்சு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருந்து ஒரு தொழில் பண்ணுறவன் சம்பாதிக்கிறான்னா ஞானம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், அறிவு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். எப்படி போட்டால் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இது பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி ஆகாத ஆளை ஆக வைக்கணும் அப்படிங்கிற ஞானமாக பேசுவாங்க. ஒரு பொருள் விற்கிறதுக்கு அவன் வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக பேசுவான் தெரியுமா? ஞானமாக வாங்க வச்சுருவான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஞானம் மட்டும் நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டால் போதும், ஞானம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் உலகத்தில் ஒரு குறை இருக்காது, எல்லா குறையும் நிறைவாக உங்கள் மேலே வந்துடும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. அதே வயசில் கொத்தனார் வேலை பார்த்து இன்றைக்கி கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய ஆளாக இருக்கிறான். படிப்பு இல்லை, குவாலிஃபிகேஷன் கிடையாது. இன்றைக்கி வீடு கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க கொத்தனார். ஆனால் ஞானம் இல்லாதவர்கள் அந்த கொத்தனார் வேலை பார்க்க சம்பளம் வாங்க, வீட்டுக்கு போய் வேலை பார்க்க இதே தான் இருக்காங்க. ஆனால் அந்த செட்டில் இருக்கிறாலும் டக்குன்னு என்ன செஞ்சிடறான்? மேலே போயிடுறான். ஞானமாக பிழைக்கிறாங்க, ஞானமாக சம்பாதிக்கிறாங்க, ஞானமாக இருக்கிறாங்க. இப்போ அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஞானத்தோடு வாழ்ந்தால் போதும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், நம்ம கை செய்கிற வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருப்போம். அப்போ இந்த ஞானத்தை எப்படி வாங்குவது? இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த அறிவு ஆற்றல் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த ஞானம் எங்கிருந்து வருது? வேதம் சொல்லுகிறது, தேவன் ஞானமாக இருக்கிறாராம். அவருக்குள் அறிவு, ஞானம், பொக்கிஷம் எல்லாமே அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் வாஞ்சியாக இருக்கணும். நீங்கள் தொழில் பண்ணுவதற்கு ஞானம் வேணும், படிக்கிறதுக்கு ஞானம் வேணும். என வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்தில் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்படின்னா ஞானத்தை கேட்க சொல்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்தை கேட்பதை காட்டிலும், சொத்து சுகத்தை கேட்பதை காட்டிலும் ஞானத்தை கேட்டீங்கன்னா எல்லாம் உங்கள் பின்னால் வந்துடும். சாலமோனுக்கு ஐஸ்வர்யம் கேட்காமல வந்துச்சு, ஞானத்தை கேட்டனால. அப்போ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்? ஞானத்தை அப்பாட்ட கேட்கணும். வாசிங்க யோபு 28:28. ஆண்டவருக்கு இப்போ நல்லா கவனிங்க. ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யும்போது ஞானம் வந்துடும் உங்களுக்கு. ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது ஞானம் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பயந்து வாழ்ந்தீங்கன்னா ஞானம் வந்துடும். அப்படின்னா பயப்படுறதுன்னு என்ன? பயமாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தமா? இல்லை. பயம் என்றால் என்ன? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ புரிஞ்சு போச்சா பயம்னு என்னன்னு? அப்படின்னா தீமை என்னென்ன? பெத்த தாயப்பனை எழுத்து பேசுறது, கீழ்ப்படியாமை தீமை, சண்டை தீமை, கோபம் தீமை, எரிச்சல், பொறாமை, வன்கண், புரணி பேசுறது, புறங்குறுதல், குற்றப்படுத்துவது, குறை சொல்லுதல். அவள் இப்படி போகிறா, அவள் இப்படி போகிறா, இவன் நல்லா இல்லை, அவன் நல்லா இல்லை, அங்கே போய் மினிக்கிட்டு போகிறான், இவன் பொம்பளையாவ, அதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் தீமை. புறங்குறுதல், இதுதான் தீமை. இதுதான் கர்த்தருக்கு என்ன செய்யுது? பயப்படுவது. நீதிமொழியில் இருக்குது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு
பயப்பட. இது புரிஞ்சு போச்சா? நீங்கள் இந்த பூமியில் என்னென்ன தீமைகள் இருக்கோ அத்தனை வெறுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஞானம் வந்து விடும். கைத்தட்டுங்க அப்பா. அல்லேலூயா. கசப்பு, பிரிவினை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் மனது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்துட்டாலே போதும். கர்த்தருக்கு பயப்படுறீங்க. இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் தேரக்கூடாது, உருப்படக்கூடாது, ஒன்று மூலம் வாங்கணும், இப்படி போயிடணும் அப்படி போயிடணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. தீமைகளை வெறுக்கணும். சிகரெட்டு குடிப்பது தீமை, தண்ணி அடிப்பது தீமை, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது தீமை, அடுத்த மேலே பொறாமப்படுறது, அவன் முன்னேற்றத்தை குறித்து நீங்கள் பொறாமப்படுறது எல்லாமே தீமை. அப்போ இந்த தீமைகள் எல்லாத்தையும் நீங்கள் வெறுத்துடணும். தீமை எல்லாத்தையும் வெறுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்னது கர்த்தருக்கு என்ன செய்றீங்க? பயப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞானம் வந்துடும். எப்படி வேலை பார்க்கணும், எப்படி தொழில் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பிள்ளையை வளர்க்கணும், எப்படி வீடு கட்டணும், எல்லா ஞானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்கள் இதை செய்யாமல் ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும், என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க, என் பிள்ளைக்கு இப்போ நல்லா படிக்கிற ஞானத்தை கூட நீ முட்டி ஜெபிச்சாலும் ஞானம் கிடைக்காது. நீங்கள் ஞானத்துக்கு ஜெபிக்கும் போது நீங்கள் தீமைகளை வெறுத்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைக்கு நல்லா படிக்கிற ஞானம் வேணும் கேட்குறீங்க, நல்லது, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தீமையை வெறுத்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை தீமைகள் இருக்கிறது, அத்தனை தீமைகள் என்ன செய்யணும்? வெறுக்கணும். செல்லு பார்க்குறது தீமை தான். செல்லு பார்க்குறது தீமை தான். சிந்தைக்கு தப்பான எண்ணங்களை கொண்டு வருகிறது தீமை தான். கெட்ட வார்த்தை பேசுவது தீமை தான். நீ உருப்பட மாட்ட, தேர மாட்ட சொன்னால் தீமை. எல்லாத்தையும் வெறுக்கணும், ஒதுக்கணும். இதை நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு ஞானத்தை அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் தீமைகளை வெறுத்து விடுவேன், நன்மைகளை பற்றி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்து. அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா ஞானத்துக்கு என்னவா மாறிடுமா? ஆரம்பம் மாறிடுவீங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா ஞானத்துக்கு ஆரம்பம் மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ புரிஞ்சு போச்சா? நீங்கள் கடவுளுக்கு தேவனுக்கு அவருக்கு பாவம் செஞ்சால் பிடிக்காது, தப்பு செஞ்சால் பிடிக்காது. அதை செய்யாமல் அவரை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஞானத்தை கேட்காமலே கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்கள். சங்கீதம் 119:98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கி. பாருங்கள், நல்லா பாருங்கள், ஞானம் அவர் கொடுக்குறாரு. அந்த ஞானம் என்னென்னு கேட்டால், எதிராளிகள், சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஞானம் தானே அவருடைய ஞானம். அல்லேலூயா. ஞானம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதிராளி இருக்க மாட்டாங்க. ஞானம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஞானம் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு விரோதிகள் யாரும் எழும்ப மாட்டாங்க. அது ஞானத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நம்ம எப்படி பேசணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கவனித்து நம்ம ஞானம் என்ன செய்வோம்? வாழ்வோம். சங்கீதம் 119:100. உம்முடைய கற்பனைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இங்கேங்களேன். சின்ன பிள்ளைகளுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும், முதியோர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். முதியோர்களுக்கு நிறையா நல்லது எது, கெட்டது எது, பேரம்பத்தி எடுத்துவாங்க, வாழ்ந்திருப்பாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க எந்த இடத்துல என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, யார்கிட்ட என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை கற்று வச்சுருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ முந்தியெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் வாட்டு பேசுவேன். ஆனால் இப்போ பேச மாட்டேன். ஞானமாக எதுனா என்ன, அதோட அவ்வளோதான், அப்படி தான் பேசுவேன். அப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த வயதில் பல காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறான். அப்போ முதியோர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். நல்லது எது, கெட்டது எது, இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன்கிட்ட எதை பேசணும், இவன்கிட்ட எதை பேசக்கூடாது, இந்த அதிகாரி எப்படிப்பட்டவர், இந்த அதிகாரிக்கு என்ன பிடிக்கும், இந்த பிடிக்கிற மாதிரி இந்த அதிகாரிக்கு இதை பிடிச்சா இப்படி பேசினா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு என்ன செய்வாங்க? ஞானம் என்ன செய்வாங்க? நடப்பாங்க. அப்போ இது யாருக்கு இந்த ஞானம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த முதியோர்களுக்கு இந்த ஞானம் என்ன செஞ்சிடும்? பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வீட்டில் ஒரு குடும்பஸ்தி, ஒரு மனைவி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த மனைவி அம்மா வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும், அம்மா பார்க்க போனால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கு புருஷன்கிட்ட என்ன செய்யணும்? பெர்மிஷன் கேட்கணும். அப்போ என்ன செய்வாங்க? சாப்பிட்டியா, உண்டையா, போயிட்டு வராங்க, அப்படியே நான் எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லாமல் அந்த நேரம் பார்த்து என்ன செய்வாங்க? ஞானமாக, என்னங்க எப்போ வருவீங்க சாப்பிட? நைட்டு அம்மா வீட்டுக்கு போகணும்.
அப்போ வீட்டுக்காரன்ட்ட கேட்கணும். அப்போ கேட்கும்போது அன்றைக்கி மத்தியானம், என்னங்க சாப்பிட்டீங்களா, எப்போங்க வருவீங்க, நைட்டு வந்துடுவீங்களே, ஏன்னா திரும்பி இப்படி கேட்குற, என்னான்னு தெரிலங்க, உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுச்சுங்க. அடங்க அக்கா மக்கா. ஆனால் மற்ற நாள் கேட்காது, மற்ற நாள் தெரியாது. ஆனால் அன்றைக்கி மட்டும் என்னன்னு தெரிலங்க, உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுச்சு, சீக்கிரம் வந்துடுவீங்களா, சரி வாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த உருண்டை குழம்பு பிடிக்கும்ல, அதனால் இன்றைக்கி வந்து நான் காலையில் போய் அங்கே போய் பருப்பு வாங்கிட்டு வந்தாங்க, பருப்பு வாங்கி வந்து ஊற வச்சாங்க, ஊற வச்சுட்டு இந்த ஆட்டியெல்லாம் செஞ்சு அதை நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உருண்டை போட்டு இப்படி செஞ்சு வச்சுருக்கேங்க, அதனால் உருண்டை குழம்பு உங்களுக்குன்னு செஞ்சு வச்சுருக்கேங்க, சீக்கிரம் வந்துடுங்க. அப்படியா, சரி வந்துடுறேன் அப்படின்னா. அப்போ வந்துடுவார், வந்து சாப்பாடை போட்டு உருண்டை குழம்பு வைப்பாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏங்க சொல்லுமா, என்னம்மா, இல்லைங்க எங்கள் காலையில் எங்கள் அம்மா ஃபோன் போட்டாங்க, ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக வான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க, அதாங்க நாளைக்கு நான் போகணுங்க, நீங்கள் வந்து லீவ் போட முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னு நான் மட்டும் போயிட்டு வந்துடுங்க. என்னங்க சொல்கிறீங்க, போயிட்டு வந்துடுவாங்க, என்னங்க அப்படியா, சரி நான் லீவ் போட முடியாது, நீ மட்டும் என்னாச்சு போயிட்டு வந்த காசு செலவு டப்பாவில் வச்சுருக்கீங்க, எடுத்துகிட்டு போயிட்டு வா. சரிங்க. இது எப்படி பேசியிருக்காங்க, திறமையாக பேசுவாங்க. மற்ற நாள் எங்கே போனால் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்க, உங்கள் வேலை முடிஞ்சு சீக்கிரம் வர மாட்டியோ, தெரியுமே எனக்கு தெரியுமையா அப்படின்வாங்க. நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டு போகிறேன் அப்புறம் இப்படிலாம் இல்லை. அந்த நேரத்தில் எப்படி அந்த அந்த எப்படி போய் எப்படி பேசி எப்படி இந்த ஆளை ஆக வைக்கணுமா, அதுக்கு உண்டான அந்த ஞானம். ஏன்னு கேட்டால் இவனுக்கு இந்த உருண்டை குழம்பு வச்சா தான் இவனுக்கு பிடிக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த உருண்டை குழம்பு வச்சு அந்த உருண்டை குழம்புல அவனை அடிக்குது. ஞானமா, மற்ற நாள் வைக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் அன்றைக்கி அந்த உருண்டை குழம்பு வைக்கிறாங்க. அப்போ அது என்னது, ஞானம். உருண்டை குழம்பு ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஞானம் தேவை, பார்த்துக்கொள்ளுக்கு அது ஞானம் தேவை. அப்போ ஞானம் நினைப்பாங்க. இந்த மாதிரி ஞானமாக நடக்கிறதுக்கு எப்படி பேசணும், எப்படி பேசணும், எப்படி வைக்கணும், அப்படி இதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் இந்த வசனம் சொல்லுது, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. அதாவது அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோரை பார்க்கல எனக்கு என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு வயசான ஆளுக்கு உண்டான ஞானம் நமக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 25 வயசு பிள்ளைக்கு 85 வயசுக்கு உண்டான ஞானம் 25 வயசு பிள்ளைக்கு வரணும். 85 வயசுக்கு உண்டான ஒரு பெரியவருக்கு உண்டான ஞானம் 25 வயசு பிள்ளைக்கு வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு வாழும்போது அந்த ஞானத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைய ஒரு பாடத்தை ஒரு பேரை படிச்சுட்டா அடுத்து ஒப்பிச்சிருது. ஒரு பேராவை படிக்கிறதுக்கு 10 வாட்டி 5 வாட்டி மனப்பாடம் பண்ணி படித்து தான் வந்து ஒப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க ஒரே ஒரு வாட்டி தான் படிக்கிங்க, ஒப்பிச்சிருங்க. இப்போ கர்த்தர் அந்த கிருபை அந்த ஞானத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அந்த ஞானம் அப்படி வருது, பார்த்துக்கொள்ளுது. ஏன்னா அதான் ஞானம். அப்போ அந்த ஞானம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் கர்த்தரிடத்தில் வருது. அது கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது என்ன செய்யுது, வருது. கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன செய்கிறது, வருகிறது. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, நம்மளுக்கு ஞானம் வேணா இயேசுடைய வசனம் நமக்குள்ளே வாசம் பண்ணினால், இயேசுடைய வார்த்தை நமக்குள்ளே தங்கினால், இயேசுடைய கட்டளை அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே தங்கும்போது நமக்குள்ளே ஞானம் வந்து விடுகிறது. ஏன்னா அவர் தான் ஞானம், அவர் தான் சகலமும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அப்போ இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வசனம் உனக்குள்ளே இருந்தா, அவர் வார்த்தை உனக்குள்ளே இருந்தா நீ ஞானவான என்ன செய்து விடுவாய், மாறிடுவா. சங்கீதம் 19:7 வேதம் என்னதா, குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்ப சத்திய வேதம் நம்முடைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஏன் வசனத்தை உள்ள வைங்கிறேன், ஏன் வசனத்தை பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன், ஏன் வசனத்தை அறிக்கிறீங்கன்னு சொல்கிறேன், ஏன் வசனத்தை இருதய பிள்ளைகள் எழுதி வைங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த வசனம் உங்கள் செத்துப்போன ஆத்துமாவை, கவலைப்பட்ட ஆத்துமாவை, மடிந்த ஆத்துமாவை, பலவீனமுள்ள ஆத்துமாவை, மீட்கப்படாத ஆத்துமாவை உயிர் படையக்கூடிய ஆத்துமாவை மாறுவதுக்கு உண்டான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அது இயேசுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் போதும், அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும்.
எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு, எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு, எந்த காரியத்தை அவமானப்பட்டு உங்கள் ஆத்மா துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சுருங்கி போய் இருக்கிறதோ, ஆனால் அந்த ஆத்மாக்களை தேவனுடைய வசனம் இறங்கும் போது, அந்த ஆத்மாக்களை தேவனுடைய வசனம் இருக்கும்போது, அந்த வசனம் உள்ள இறங்கணும்னு உங்க செத்து போன ஆத்மா, விளைவினமுள்ள ஆத்மா, அது உயிர்ப்பிக்கிற ஆத்மாவாக மாறுகிறது. எப்போ என்று கேட்டா, தேவனுடைய வார்த்தை எப்போது உங்கள் உள்ளத்தில் இறங்குதோ, தேவனுடைய வார்த்தை எப்போ உங்கள் ஆத்மாவில் இறங்குதோ, எப்போ அந்த ஆத்மாக்களை தேவனுடைய வார்த்தை அசை போறாங்களோ, அந்த நேரத்தில் மடிந்து கிடக்கிற காரியங்கள் அத்தனையும் உயிர் பற்றி எழுமோ. அதான் இந்த வார்த்தை. ஆமென். இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துல எந்த குறையும் கிடையாது. கர்த்தருடைய வசனத்துல எந்த குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்துல எந்த போராட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது குறையில்லாத வார்த்தை. அந்த குறையில்லாத வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டா ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் வார்த்தையை உள்ளே கொண்டு வாங்க, வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை தியானம் பண்ணுங்க, வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்கள் ஆத்மா எப்போதும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீதிமொழிகள் 11:2. லட்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையில் ஒரு இடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்துல என்ன உண்டு? ஞானம் உண்டு. யாருங்க? ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழி. முதல் வழி என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயந்தான் ஞானம் வந்து. ரெண்டாவது என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயந்து பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா ஞானம் வந்துடும். ரெண்டாவது வசனத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஞானம் வந்துடும். சரிங்களா? அடுத்து தாழ்ந்து போனீங்கன்னா, தாழ்மைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஞானம் வந்துடும். நீதிமொழிகள் 13:19. இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் ஞானம் வரும். இதெல்லாம் செய்யாமல் ஞானம் வராது. சரிங்களா? நீதிமொழிகள் 13:10. அகந்தினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிற இடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனை கேட்கிற இடத்துல என்ன இருக்கு? ஞானம் உண்டு. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஞானம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் ஆலோசனை கேட்குறீங்க, ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டு விடும். அப்படின்னா நீங்கள் வந்து ஆலோசனையோடு தான் எந்த காரியத்தையும் செய்யணும். இந்த வீட்டுக்கு போவா, இங்கே வரவா போவா, ஒருத்தர் குடும்பத்தில் ஆலோசனைக்கணும். இந்த காரியத்தை செய்வோமா செய்ய வேணாமா, தனிப்பட்ட முறையில் எந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு ஆலோசனையோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஞானமாக பிழைக்கிறீங்கன்னு இந்த வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:32. பார்த்தீங்களா? கடிந்து கொள்ளுவதை கேட்பவனா அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு கடிந்து கொள்ளுதல் செய்தி உங்களுக்கு வருது. உங்களை வந்து மனது வேதனைப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தையை கடிந்து கொள்கிறாரு. அந்த செய்தி வரும்போது உங்களுக்குள்ள என்ன வந்து அதை கேட்டு கீழ்ப்படியணும். இவர் என்னத்தான் திட்டுறாரு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஞானம் கிடைக்காது. அதாவது கடிந்து கொள்ளுதலை நீங்கள் என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள்ளணும். தப்பு பண்ணால் கண்டிக்க தான் செய்வாங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் ஞானமான செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். 1 Corinthians 1:24. யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அவர் தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போனா நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அழைக்கப்படாதவர்களுக்கு இந்த வசனம் இல்லை, அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு என்னவா இருக்காரா? தேவ பலனும் தேவ ஞானமாக என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போனா அழைக்கப்பட்டனால நமக்குள்ள எல்லாம் சொல்லுங்கள், நான் அழைக்கப்பட்டனால, நான் தெரிந்து கொள்ளப்பட்டனால, ஞானசானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அவர் எனக்கு தேவ பலனுமாய் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 Corinthians 1:31. பாருங்கள், அவரே நமக்கு ஞானமும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி என்றால் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சொல்லப்பட்ட இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடித்து நடந்தால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம்.